கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த வேளையிலே உங்களோடு பேச கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டபடியினாலே அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்நாளிலே கர்த்தர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கும் வார்த்தையை பார்த்து தியானிப்போம். உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிக்கும் பயணம் எப்படி இருக்கும் என்று ஒரு சில நேரங்களிலே நாம் தனிமையாய் செல்கின்றோமே, என்ன செய்வோம்? யாரை கூட்டிக் கொண்டு செல்லுவோம்? யார் நமக்கு துணையாக வருவார்கள்? அவர்களிடத்திலே பேச நமக்கு மிகவும் பயமாக இருக்கிறதே என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறது உண்டு. ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் அப்பேற்பட்ட பயத்தை உடையவர்களாய் இனி இராதபடி, ஆண்டவரே இயேசப்பா, நீதான் எனக்கு முன்பாக போகிறவர், என்னோடு கூட இருக்கிறவர் நீர்தான், என்னை விட்டு நீங்க விலகிடாமலும் என்னை கைவிடாமலும் இருக்கிற தெய்வம் நீங்க தான் அப்பா. என் அப்பாவுக்கு ஒன்றும் தெரியாது, என் தாய் தகப்பன் படிப்பறிவு இல்லாதவர்கள் இல்லை, இதை குறித்து தகுந்த ஒரு ஞானம் அவர்களுக்கு இல்லை. ஆனாலும் அவர்களை காட்டிலும் என்னை பெற்றெடுத்த தகப்பன் நீர் என்று நான் அறிந்து கொண்டேன். உம்மையே நான் துதிக்கிறேன், உம்மையே நான் வணங்குகிறேன், உம்மை நம்பி வாழ்கிறேன். இந்த காரியத்திலே நான் செயல்பட நான் தனிமையாய் இருக்கவில்லை என்ற உணர்வோடு நான் உம்மை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன். என் கூட வாங்கப்பா, என்னுடைய செயல்பாடுகளை நீங்க செய்து முடிங்க. எனக்கு எதிராய் பேசும், என்னை விரோதிக்கும், எங்களை வேதனைப்படுத்தும் மனிதர்களுக்கு முன்பாக நீங்க பேசுங்க, நீங்க நியாயம் தீருங்க. இதோ எங்களுக்காக சேரக்கூடிய எல்லா விதமான காரியத்திலேயும் அவர்களோடு கூட நீங்க பேசி எங்களுக்கு அந்த சிக்கலான காரியங்களை சரிப்படுத்தி எங்கள் இருதயங்களை சந்தோஷப்படுத்துங்க இயேசப்பா. அவர்களை பொல்லாத மனிதர்களை காணும் பொழுது எங்களுக்கு பயமும் நடுக்கமும் வருகிறது. அப்பேற்பட்ட எண்ணம் இனி எங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த உலகத்தை சிருஷ்டித்த மகாராஜா எங்களோடு கூட இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு நாங்கள் வாழ உம்முடைய கண்களிலே எங்களுக்கு கிருபை கிடைக்கட்டும். என் தேவன் எங்களை விட்டு விலகிடவில்லை, எங்களை கைவிடவும் இல்லை, அவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தின் நம்பிக்கை இந்த நாள் முதற்கொண்டு எங்களை பின்தொடர நீங்க உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே. அப்படி என்று சொல்லி நீங்கள் செபிக்கும் பொழுது உங்களுடைய ஜபத்துக்கு உடனடியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பதில் கொடுப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது மகளே என்று சொன்ன வார்த்தை நீங்கள் விரும்புகிறபடி நடைபெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணுவார். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.